எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஏகே குக்கிங்கில் நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா வெஜ் குருமா, மிக்ஸ்ட் வெஜ் குருமா செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. குருமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் 2 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் தனியா பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க மசாலா தூளெல்லாம். இப்போது தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்தா நல்லா கலந்து விடலாங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் வெந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுவும் சேர்ந்து தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருக்குங்க. இப்போது காலிஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டாணி, 1 கப் உருளைக்கிழங்கு, வேக வச்ச கேரட்டெலாம் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கேரட்டும் பீன்ஸும் நான் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருக்குறேன். கேரட் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாங்க. பீன்ஸும் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதுலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க. இந்த மசாலாலே கொஞ்சம் வேகட்டும். இப்போ முந்திரி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், முந்திரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம மசாலாவுக்கு தேங்காய் போட்டுக்கலாங்க. வறுத்த முந்திரியும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காயோட முந்திரி 4-5 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காயோட முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போது இந்த வெஜிடபிள் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் தேங்காய் அரைச்ச தண்ணி அதிலே கலந்து ஊற்றிருக்குறேங்க. பாருங்கள், குருமா ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுக்கு. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு வெஜிடபிளெல்லாம் நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த குருமா சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். குருமா எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறுபடியும் வேறு ரெசிபியோடு நாம் சந்திப்போம்.